இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல கத்தருளினார். 12ஆம் வசனத்தில் கூட சொல்லப்படுது, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பார்த்தீங்களா? இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிற நம்ம கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார் நம்மோட. அவர் அவனை கண்டுபிடித்தார், நம்மை அவர் கண்டுபிடித்தாராம், அவனை நடத்தினார், நம்மை நடத்தினாராம், அவனை உணர்த்தினார், நம்மை உணர்த்தினாராம், அவனை தமது கண்மணியைப் போல காத்தள்ளினார். 4 காரியத்தை இங்கே சொல்கிறார். முதல்ல நம்மளை கண்டுபிடிக்காரு, கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுறல நடத்துகிறாரு. நடத்துகிறதோடு விட்டுறல நம்மளை உணர வைக்கிறாரு. நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் அவரிடத்துல பெற்றது நன்றியை அவருக்கு திரும்ப காணிக்கையாக நன்றி பலி செலுத்துகிறோமா, இல்லை நம்ம அவரை மறந்துடுதோமா அப்படின்னு நம்ம உணர்த்துதார். எத்தனை கஷ்டங்களிலும் துன்பங்களில் அவர் நம்ம நடத்தினார் அப்படின்னு சொல்லி உணரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான், என்னால் தான் எல்லாம் அப்படிங்கிற நான்கிற வார்த்தையை அவர் எடுத்துட்டு அவர் தான் எல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் நம்மை உணர்த்துவார். அதான் அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தள்ளினார். அதோடு மட்டும் இல்லை, ஒரு கண்மணியை போல நம்ம என்ன செய்கிறாராம், அவர் பாதுகாக்கிறாராம். நம்ம கண்மணியாக, அவருடைய கண்ணின் மணியாக நம்ம இருக்கிறோமா? சங்கீதத்துலேயும் கூட 65ஆம் சங்கீதத்தில் கூட சொல்லுவார், உன் கண்மணியை போல நான் உன்னை காத்துக்கொள்வேன் அப்படிங்கிறார். கண்மணியை போல உன்னை காத்துக்கொள்வேன். இந்த இடத்துல அதே சொல்கிறார், கண்மணியை போல காத்துக்கொள்வேன் அப்படிங்கிறார். கண்மணினா கண்ணுக்குள்ளே உள்ள ரவுண்டாக ஒரு சின்ன ரவுண்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே கூட ஒரு சின்ன ரவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கண்மணி. அதில் தான் நம்ம பார்வையே இருக்குது. அப்போது அந்த கண்மணியை எப்படி அவர் நம்ம பாதுகாக்கிறோம்? நம்ம கண்ணுக்குள்ளே ஏதாவது விழுவோமா? கண்ணை யாராவது குத்துறதுக்கு வருவோம், அந்த கையை விட வந்தால் விடுவோமா? அப்போது நம்ம கண்ணை எப்படி பாதுகாக்கிறோம், அதே மாதிரி அவர் நம்மை அவருடைய கண்ணுக்குள்ளே வச்சுருக்கிறாராம். அவருடைய கண்ணுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். எவ்வளவு கருத்தாக நம்ம மேலே இருக்கிறார் பார்த்தீங்களா? தமது கண்மணியை போல காத்தள்ளினார். அந்த கண்ணு மணியை பார்க்கறது போல், பாதுகாக்கிறது போல் அவர் நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். 4 காரியத்தை சொல்கிறாரு. கண்டுபிடிக்கிறாரு. முதல்ல நம்ம தாயின் கருவிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் நடத்துறாரு, தாயின் கருவிலிருந்து வெளியில் வந்து நம்ம நடத்திக்கிட்டே இருக்காரு. உணர்த்துறாரு, நம்மை உணர்த்துகிறார். கண்மணி போல நம்ம காத்து கொள்கிறார். 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த ஆண்டவரை நாம் மறக்கலாமா? மறக்கவே கூடாது. அவரை நாம் எப்பொழுதும் நினைக்கணும். அவர் ஒருவர் தான் நம்மை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தேன், வேறு யாரும் அவரை நடத்தலை, அவர் மட்டுமே நம்மை நடத்தினார். கழுகை போல நம்ம என்ன செய்ய பாதுகாக்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல சுமக்கிறாராம். ஆமேன். அப்பா, எங்களை உம்மட்டுமாக நடத்திய கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஆமேன்.